மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, பாடுவோம். நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் அன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி என்னை கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, பாடுவோம். அற்புதமே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, பாடுவோம். அற்புதமே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்து கொண்டாரே, சேர்த்து அணைத்து கொண்டாரே. தந்தையை போல் தோளிலே தூக்கி என்னை சுமந்தாரே, தூக்கி என்னை சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்து அணைத்து கொண்டாரே, சேர்த்து அணைத்து கொண்டாரே. தந்தையை போல் தோளிலே தூக்கி என்னை
சாரூனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவனே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசுராஜா, சாரூனின் ரோஜா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்று மார்க்கு எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 46 முதல் உள்ள இறைவசனங்களுக்கு செவிமடுப்போமா? அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாது இருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர் தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை அழைத்து, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தமது மேலுடையை எறிந்துவிட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நிறைய மக்கள் கூட்டத்தோடு அவர் நடந்து செல்கின்ற பொழுது அங்கே பார்த்திமேயு என்ற அந்த கண் தெரியாத மனிதர் எங்காவது ஓரமாக இருந்திருப்பார். அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிருப்பார், என்னங்க இவ்வளோ கூட்டம் போகிறீங்க, நிறைய மக்கள் பேச்சு சத்தம் கேட்குதே, என்ன என்று கேட்டு இருக்கிறார். மக்கள் சொல்லுகிறார்கள், நாசரேத்தூர் இயேசு அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உடனடியாக இவர் அங்கிருந்து சத்தம் போட்டு, தாவீதின் மகனே, என் மீது இரங்கும் என்று சத்தம் போடுகிறார். ஆனால் அருகில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? இயேசு நிறைய புதுமைகள் செய்கிறார். அப்போ நீ வாப்பா, வந்து புதுமையை பெற்றுக்கொள் என்றல்லவா சொல்ல வேண்டும்? மாறாக அவர்கள் பேசாம இரு என்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு அந்த குரல் கேட்கிறது. காரணம், தூரத்திலிருந்து பேசக்கூடியது கேட்க வாய்ப்பில்லை, ஆனால் கடவுளுக்கு கேட்கிறது. நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய காரியம் கூட ஆண்டவரால் உணர முடியும். இந்த இயேசு அதை கேட்டு அவனை அழைத்து வாருங்கள் என்கிறார். அவர்கள் கூப்பிட்டு வருகின்ற பொழுது அவனை பார்த்து, உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, வேற ஒன்றும் சொல்லலை, உன்னுடைய நம்பிக்கை, உன்னிடம் இருக்கக்கூடிய விசுவாசம் உனக்கு குணம் கொடுத்தது, நீ போ என்று சொல்லுகிறார். அந்த மனிதனும் அவர் பார்வை பெற்றவராக அவரோடு இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மிடமும் இந்த பார்த்திமேயு போல நிறைய கண் தெரியாத பிரச்சனைகள் இருக்கலாம். நம்மிடத்திலே ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், ஏதாவது ஒரு கஷ்டம் நம்மை அமுக்கி கொண்டு இருக்கலாம். கண் தெரியாத மனிதர் எப்படி சொல்ல முடியாதோ அதே போல ஏதாவது ஒரு துன்பம் நாமும் எங்கு செல்வது, என்ன செய்வது என்று புலம்பக்கூடிய வழியில் அமைந்திருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நம்மிடம் இருக்கும் நோயோ, ஏதாவது ஒரு நோய் இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க,
ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் மகளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வீட்டில் இந்த குறைபாடு ஒரு நோயாக இருக்கு. பொருளாதார கஷ்டம் இருக்கலாம், வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், யாராவது ஒருவர் மனம் மாற வேண்டி இருக்கலாம். நமது உடலிலே ஏதாவது ஒரு நோய் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம். எப்படி இந்த பாத்திமேயு பிறவியிலிருந்து குருடராக கஷ்டப்பட்டாரோ அதே போன்று நாமும் கஷ்டப்படலாம் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும், உன்னுடைய துன்பம் நிறுத்த போகட்டும் என்று இயேசு இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். எனவே அன்பு மக்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் உயர்வின் பாதைகள், ஆசீர்வாதத்தின் பாதைகளை ஆண்டவர் திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உபாகமம் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். நாம வாழ்கிற வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு அப்படிங்கிறது ஒரு கனவாக தோன்றுகிறது. நான் எங்கெங்க முன்னேற போறேன், நம்ம வாழ்க்கை எங்கெங்க ஆசீர்வாதமா இருக்கும், இதுதான் அநேகர் சொல்லிக் கொள்கிற ஒரு வார்த்தையா இருக்கு. ஆனா நீங்க இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னைய ஆண்டவர் நலமாக ஆசீர்வாதமாக உயர்த்துவார். உபாகமத்தில் இணைச்சட்டம் 28:13 பாருங்களேன். உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க எங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, எங்க தள்ளி வைக்கப்பட்டீங்களோ அதே மனிதர்கள் முன்னால உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, பைபிள்ல யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சொந்த சகோதரர்கள், அவர் ஒரு கனவு கண்டு வந்து, இந்த கனவுல இப்படி ஒரு காட்சி கண்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு. அவ்வளவுதாங்க. உடனே அவங்க ஒரு படுகொலியை ரெடி பண்ணி அவரை அடிமையா ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. அவங்க நினைச்சாங்க இவன் இதுக்கு மேல தலையெடுக்கவே முடியாது. ஆனா ஆண்டவரை பாருங்க, மனிதர்கள் நினைப்பது போல உங்களை விடுறவர் இல்ல. மனுஷன் யாருங்க? அவன் உங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியுமா? முடியாது. அதே யோசேப்ப எகிப்திற்கு தலைவனாக ஆண்டவர் மாற்றி அந்த சகோதரர்கள்லாம் அவருக்கு முன்னால வந்து நிற்கும்படி அங்கே தேவன் ஒரு திட்டத்தை மாற்றினார். நிச்சயமா நீங்களும் உயர்வீர்கள், முன்னேறுவீர்கள், நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், என்ன உயர்த்துவார். ஆனா ஒண்ணு செய்யணும், என்ன தெரியுமா? நீங்க உங்க தவறான பாதையை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி நீங்க திரும்பணும். எப்போ அவர் முதல்வனாக்குவாரு? அவருக்குரிய பிள்ளைகளாக வாழும் பொழுது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. ஏசு ஆண்டவரே, ஏதோ கடையவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மகளை நீங்க சந்திக்கிறதற்காக நன்றி. நான் என் வாழ்க்கையில எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டேன்னு சொல்லுகிற இவர்கள் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்க உயர்த்தி ஆசீர்வதி. வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, ஆபீஸ்ல, இவங்க செய்கிற ஒவ்வொரு பணியிலும், பிள்ளைங்க படிப்புல, உத்தியோகத்துல உயரட்டும். வாழ்வின் பொருளாதாரம் உயரட்டும். நேர அப்படி இவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இணைச்சட்டம் 28:13 சொல்கிறது, ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். உயர்வீர்கள்,
காட் bless you. மரியே வாழ்க.